ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீத்தாப்பழம் பொறிக்கலான்ட்டு வந்தோம். பாருங்கள், கிளி ஒன்று கூட விட்டு வைக்கல. குருவி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள். சரி வாங்க, நம்ம அடுத்த மரத்துலையாவது விட்டு வச்சுருக்கான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், நிறைய இருக்குது பிஞ்சு. 2 நாளைக்கு முன்னாடி தாங்க பார்த்தேன். சரி கொஞ்சம் காயாக இருக்குது, கொஞ்சம் லைட்டாக இதாகட்டும், பொறிச்சு வச்சோம்னா காஞ்சி போயிடும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்தா பாருங்கள், ஒன்று கூட இல்லை, எல்லாம் கிளி கொத்தி வச்சுருக்குது. இங்கே பாருங்கள், தெரியுதுங்க. ஒரு ஆசைக்கு ஒன்று கூட பறிக்க முடியலங்க. கிளிக்கு போகத்தான் நம்மளுக்கு கட்டுக்குது. அது கிளிக்கு போக கூட நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு வச்சுருக்குதுன்னு. இது பார்த்திங்கன்னா இன்னொரு மரம், மொத்தம் 4 மரம் இருக்குங்க. இதுலையாவது ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இதுலேயும் பாருங்கள், இது பார்த்திங்களா, எல்லாம் கொத்தி வச்சுருக்குது. இங்கே ஒரு திரண்டைக்காய் இருக்குது, இதை கொண்டு போய் வச்சோம்னா பழுக்கும். இங்கே பார்த்திங்களா, இந்த மாதிரி விரிசல் விட்டு இருக்கும். அதை கொண்டு போய் பொறிச்சு வச்சோம்னா தான் பழுக்கும். இன்னும் அடுத்து இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. இது பாருங்கள், தெரியுதுங்களா, இது ஒரு காய். பார்த்தீங்களா, முயல் பாருங்கள், முயல் ஓடுது, தெரியுதுங்களா அங்கே.